வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாப்அப் டிசைன் அண்ட் பேப்பர் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி பாப்அப் டிசைனோட முதல் டுட்டோரியல் ஒரு பேசிக் டுட்டோரியல். இந்த டுட்டோரியலில் நம்ம வந்து பாப்அப் டிசைனுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னன்றது பார்க்கலாம். பாப்அப் டிசைன் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட சயின்ஸ் என்ன, அந்த பேப்பர் இன்ஜினியரிங் சொல்கிறாங்க இல்லையா, அதோட கான்செப்ட்ஸ் என்னன்றதையும், அதுக்கப்புறம் ஒரு 2 டெக்னிக்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம அதை எப்படி பண்ணலாம், அதை வச்சு என்னென்ன மாதிரி க்ரியேட்டிவாக டிசைன்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்றதையும் நாம் இன்றைக்கி பார்க்கலாம். முதல்ல பாப்அப் டிசைனுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் என்னென்னன்றதை பார்க்கலாம். கார்டு. இந்த கார்டு வந்து ஒரு 160 ஜிஎஸ்எம்லேருந்து 200 இல்லை 220 ஜிஎஸ்எம் வரைக்கும் இருக்கலாம். நம்ம ஊரில் சார்ட் வாங்குகிறோம் இல்லையா, அது கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப திக்காக இருந்தாலும் ஃபோல்ட் பண்ணுறதுக்குலாம் கஷ்டமாக இருக்கும். பட் இது வந்து 160லேருந்து 200ன்றது ஒரு சரியான திக்னஸ். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு சிசர் வேணும், கட்டர், ரூலர், பென்சில், இந்த ஸ்கோரிங் டூல். இந்த ஸ்கோரிங் டூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஃபோல்டுலாம் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஃபோல்டு பண்ணும்போது நமக்கு சின்னதாக ஃபோல்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது ஃபோல்ட் பண்ணுறது. ஏன்னா மைன்யூட்டாக ஒர்க் பண்ணும்போது இந்த ஸ்கோரிங் டூல் இருக்கும்போது நாம் வந்து ஸ்கேல் வச்சு இம்ப்ரெஷன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். அந்த ஃபோல்டு எங்கே வேணுமோ அந்த இடத்துல இம்ப்ரெஷன் அழுத்தி இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும் ஃபோல்டு, ப்ரிசைஸாக இருக்கும் ஃபோல்டு. இந்த ஸ்கோரிங் டூல் இல்லாதவங்க என்ன பண்ணலான்னா, எழுதாத பால் பாயிண்ட் பேனா இருக்கு இல்லையா, அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதை வச்சு நம்ம ஸ்கோர் பண்ணிவிட்டு நம்ம ஃபோல்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்கோரிங் டூல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் எங்கிட்ட இந்த மாதிரி ஒரு டூல் இருக்குது. இந்த டூல் வந்து எதுக்குன்னா, ஃபோல்டை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்றதுக்காக இந்த டூல். இந்த டூல் இல்லாதவங்க நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, கட்டரோட பின்பக்கம் இருக்குது இல்லையா, இதை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த சிசரோட பின்னாடி பக்கம் இதையும் வச்சு நாம் ப்ரெஸ் பண்ணலாம். இது எதுக்காகனா, நம்ம நல்லா ஃபர்மாக ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா ஃபோல்டு வந்து நல்லாயிருக்கும், அந்த கிறிஸ்பாக இருக்கும் ஃபோல்டு. அதுக்காக தான் இந்த டூல் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நமக்கு இந்த கார்டெல்லாம் ஒட்டுறதுக்கு தேவையான க்ளூ. என்ன மாதிரி க்ளூ நம்ம யூஸ் பண்ணலாம்? இந்த மாதிரி PVA க்ளூ அல்லது ஃபெவிகால் இதை யூஸ் பண்ணலாம். ஃபெவிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாஸ்கிங் டேப். சில சமயம் நான் வந்து செலஃபன் டேப் கூட யூஸ் பண்ணுவேன். இந்த மாஸ்கிங் டேப் எதுக்குன்னா, இந்த பாப்அப் டிசைன் பண்ணும்போது எடுத்த உடனே நமக்கு கரெக்டாக வராது. நம்ம நிறைய தடவை அதை பிச்சு எடுத்துகிட்டு கரெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம ஒட்டுவோம். ஸோ அதுக்கு வந்து ஃபெவிகாலோ இல்லை க்ளூ ஸ்டிக்கோ போட்டு நம்ம ஒட்டும் போது அது பிசுன்னு இருக்கும், அது சரியாக வராது. இந்த மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக எடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கரெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு திரும்பியும் ஒட்டலாம். எத்தனை தடவை வேணுமோ எடுத்துகிட்டு ஒட்ட முடியும். அதனால் இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்புறம் நான் வந்து இந்த டபுள் சைட் டேப் கூட யூஸ் பண்ணுவேன். இந்த டபுள் சைட் டேப் எதுக்குன்னா, நம்ம சில சமயம் என்னென்னா கார்டு மேலே கார்டெலாம் ஒட்டுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்து இந்த டபுள் சைட் டேப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் இந்த மாஸ்கிங் டேப்பு அண்ட் டபுள் சைட் டேப் தான் இன்றைக்கி ஃபுல்லாக நான் யூஸ் பண்ண போகிறேன். அது எப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். சரி, நம்ம இப்போது பேசிக் டெக்னிக் என்னென்னன்றதை பார்க்கலாம். இப்போது நான் ஒரு கார்டு எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம எதுவும் மெஷர் பண்ணி பண்ண போகிறதில்ல, அப்படியே கண்ணால் பார்த்து அப்படியே தான் பண்ண போகிறோம். இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 2ஆக கட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கார்டை வந்து 2ஆக மடிக்கிறேன். இப்போ தான் இந்த டூல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்னென்னா, இப்போ நம்ம இதை வச்சு நல்லா அழுத்திடலாம். இப்போ அழுத்தும் போது பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்டு வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இந்த ஃபோல்டு தெரியறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பிளாக் லைன் வச்சு இப்போ நான் மார்க் பண்ணிடுறேன். இந்த பாப்அப் டிசைனுக்கு அடிப்படையாக 3 விதிகள் இருக்குது. பேசிக் பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, முதல் விதி, ஒரு பாப்அப்க்கு ஒரு ஃபோல்டு கண்டிப்பாக இருக்கணும். அந்த ஃபோல்டில் தான் வந்து மொத்த பாப்அப்புமே ஒர்க் ஆகுது. இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாப்அப் வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது 2 பேஜ் இருக்குது இல்லையா, இந்த 2 பேஜ்லேருந்தும் நம்ம இதை பிரிக்கும்போது ஒரு ஃபோர்ஸ் அல்லது எனர்ஜி வந்து க்ரியேட் ஆகுது. அந்த எனர்ஜி ஜென்ரேட் ஆகும்போது இங்கே வந்து எந்த மாதிரி ஆங்கிளில் நம்ம ஃபோல்டு பண்ணி வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாப்அப் வந்து பாப்அப் ஆகிட்டு அப்படியே நிற்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பாப்அப்போட முதல் விதி, ஒரு ஃபோல்டு கண்டிப்பாக வேணும். இப்போது நான் வந்து பேசிக் டெக்னிக் ஒன்று காமிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கார்டை வந்து சென்டரில் ஒரு கட் பண்ணுறேன். இப்போ நான் பண்ணுற எல்லா டெக்னிக்குமே வந்து உங்களுக்கு அந்த பாப்அப் எப்படி பேசிக்காக ஒர்க் ஆகுது அப்படின்றத சொல்கிறதுக்கு தான். ஆக்சுவலாக பாப்அப் டிசைன் பண்ணும்போது இது மாதிரி நம்ம பண்ண மாட்டோம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிய வைக்கிறதுக்காக மட்டுமே வந்து நான் இப்போ இதை கட் பண்ணி நான் காமிக்கிறேன். இதை நல்லா இப்படி தரோவாக 2 பக்கம் அடிச்சுக்கலாம். அப்புறம் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருந்து ஒரு சின்ன புஷ் பண்ணிட்டோன்னா மேலே வந்துடும் அது. அப்புறம் இதை திரும்பவும் ஃபோல்ட் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா இப்போது
இதை ஓப்பன் பண்ணுறோம். உள்ளே இருக்கிறது இந்த பாப்பப் கட் பண்ணோம் இல்லையா, இது வந்து மூவ் ஆகுது பார்த்தீங்களா. இந்த மூவ் ஆகிறத வச்சு தான் நம்ம பாப்பப் டிசைன் பண்ணுறோம். இது ஒரு ஆங்கிளில் மூவ் ஆகுது. இந்த ஃபோல்டு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம மடித்த ஃபோல்டு, இது வந்து ரெண்டுமே வந்து இந்த மிடில் ஃபோல்டு சென்டர் ஃபோல்டில் போயிட்டு ஜாயின் ஆகுது. இதுக்கு பேர் ஆங்கிள் ஃபோல்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆங்கிள் ஃபோல்டு பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆல்மோஸ்ட் எல்லா பாப்பப் டிசைன்லேயுமே இந்த ஆங்கிள் ஃபோல்டு வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ரொம்ப டீட்டெயிலாக கவர் பண்ண வேண்டியது. இதை நான் வந்து இன்னொரு டுட்டோரியலில் இந்த ஆங்கிள் ஃபோல்டுக்காகவே தனியாக ஒரு டுட்டோரியலில் நான் இந்த ஆங்கிள் ஃபோல்டை பற்றி டீட்டெயிலாக கவர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நாம் வந்து பேரலல் ஃபோல்டு அல்லது பேரலலோகிராம்னு சொல்லுவாங்க, அதை பற்றி தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். இது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நான் இப்போ தனியாக எடுத்து வச்சிடுறேன். இன்னொரு கார்டு எடுக்கிறேன். இதை ரெண்டாக மடிச்சுக்கலாம். இப்போ வந்து 2 இடத்துல நான் கட் பண்ண போகிறேன். ஒன்று இங்கே, கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த பக்கம். இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் லைனாக தான் இருக்குது. ரெண்டும் முடிகிற இடமும் ஒரே இடத்துல தான் முடியுது. இதை என்ன பண்ணுறோன்னா இப்போது இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணலாம். அதை பிரிச்சுட்டு ஓப்பன் பண்ணிடுவோம். ஒரு புஷ் பண்ணிட்டோன்னா அது மேலே வந்துடும். இதுக்கு பேர் வந்து பேரலல் ஃபோல்டுன்னு சொல்லுவாங்க. ஏன் பேரலல் ஃபோல்டு அப்படின்னா, இந்த லைன் இந்த ஃபோல்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபோல்டும் இந்த மிடில் ஃபோல்டு இருக்குங்களா, மெயின் ஃபோல்டு, இந்த ஃபோல்டுக்கு பேரலாக இருக்கிறதுனால இது வந்து பேரலல் ஃபோல்டுன்னு நம்ம சொல்கிறோம். இந்த பேரலல் ஃபோல்டில் 2 வேரியேஷன் இருக்குது. இந்த வேரியேஷன் பார்த்திங்கன்னா, இப்போ இந்த பாப்பப்பை நம்ம ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகும்போது இந்த பேரலல் ஃபோல்டும் ஃப்ளாட் ஆகிடுது. இது வந்து ஒரு வேரியேஷன். இன்னொரு வேரியேஷன் என்னென்னா, இந்த பாப்பப் ஃபோல்டை ஃபுல்லாக பிரித்தா கூட டென்ட் மாதிரி, ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா டென்ட் மாதிரி இப்படி நிற்கும். இது வந்து இன்னொரு வேரியேஷன். அந்த வேரியேஷன் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் டியூட்டோரியலில் கவர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பேசிக்காக இந்த பேரலல் ஃபோல்டை பற்றி நாம் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இப்படி 90 டிகிரி நாம் இதை வச்சோன்னா இதுவும் 90 டிகிரியில் இருக்குது. இது பேரலலோகிராம்னு சொல்கிறோம். பாப்பப் டிசைனோட 2வது விதி அது என்னென்னா, ஒரு பாப்பப் நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னா அது வந்து மல்டிபிள் ஃபோல்ட்ஸை க்ரியேட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்களா, நாம் இந்த பாப்பப் க்ரியேட் பண்ணோம். இந்த பாப்பப் இந்த இடத்துல ஒரு ஃபோல்டு க்ரியேட் பண்ணியிருக்கு, இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கு, ஸோ இந்த பின்னாடி பக்கம் இந்த இடத்துலையும் க்ரியேட் பண்ணியிருக்கு. நாம் எப்படி இந்த மிடில் ஃபோல்டில் இதை பாப்பப் க்ரியேட் பண்ணமோ அதே மாதிரி நாம் இந்த ஃபோல்டுலேயும் பாப்பப் பண்ண முடியும். ஒரு பாப்பப் நம்ம டிசைன் பண்ணுறோன்னா அது வந்து ஃபோல்ட்ஸை க்ரியேட் பண்ணோம். இதுதான் பாப்பப் டிசைனோட 2வது விதி. இப்போது நான் சொன்ன மாதிரி இந்த ஃபோல்ட்ஸில் பாப்பப் நான் செய்து காமிக்கிறேன். இப்போ நம்ம இங்கே பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி நான் இங்கேயும் பண்ண முடியும். இப்போது நம்ம இந்த ஃபோல்டில் இதை பாப்பப் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா இதுவும் ஃபோல்ட்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கு. இதுவும் ஒரு பாப்பப், இந்த பாப்பப்பும் ஃபோல்டு க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு பாப்பப் நம்ம க்ரியேட் பண்ணும்போது அது ஃபோல்ட்ஸை க்ரியேட் பண்ணோம். 1, இதுக்கு பின்னாடி 1, 2, இங்கே 1, 3. ஸோ பாப்பப் நம்ம எப்போ க்ரியேட் பண்ணோமோ பாப்பப் திரும்பவும் ஃபோல்ட்ஸை க்ரியேட் பண்ணோம். இப்போது நம்ம இந்த ஃபோல்டுலேயும் பாப்பப் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஒரு எண்டு கிடையாது. பாப்பப் டிசைனோட 3வது விதி என்னென்னா, நம்ம ஒரு பாப்பப் டிசைன் பண்ணுறோன்னா அது வந்து ஃபோல்டில் 2 சைடும் பேலன்ஸ்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா இதுதான் ஃபோல்டு. இந்த ஃபோல்டில் இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸும் இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்குது. அதாவது பேலன்ஸ்டாக இருக்குது. ஈக்குவலாகவும் இருக்குது, பேலன்ஸ்டாகவும் இருக்குது. இது வந்து சிம்மெட்ரிக்கல் பேரலல் ஃபோல்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்கிறதுனால. இதுலேயே ஏசிமெட்ரிக்கல் பேரலல் ஃபோல்டுன்னு இருக்குது. அது எப்படின்றத இப்போ நான் காமிக்கிறேன்.